திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். திராவிட 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனால் ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டிருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சி இந்த கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வடை வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினதை பேசுவாங்க. நேற்று தினம் கோபிக்கு மட்டுமில்ல நாட்டுக்கே விடுதலை. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முந்தி பல ஊழல்கள், கொஞ்ச நஞ்ச ஊழல் இல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார் அண்ணா திமுக ஊழல் புரிந்ததுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை, நகர்ப்புற வளர்ச்சி துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 முறை நம்முடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொன்னு டிரான்ஸ்பாரம். திரு செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜினாவே கத்துறீங்க. ஊழலுக்கு பேர் போனது திமுக. டிரான்ஸ்பாரத்தில் 32 டெண்டர் போடுறாங்க. ஒரே ரேட், ஒரே ரேட். இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது. ஒரே ரேட்ல 32 டெண்டர். அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். நீங்க 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ள, மணல் திருட்டு கரூர்ல நம்முடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பல முறை அதிகாரி சொல்லி பார்த்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட 5 ரீச்ல ஒரு நாளைக்கு 3000 லோடு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி, ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும். பல முறை பெட்டிஷன் அனுப்பி நேரடியாக குரல் கொடுத்து போராட்டம் நடத்த நடக்கல. 2 நாளைக்கு முந்தி இவரே ஊர் மக்களோட போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதற்கு இந்த மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பட்டம் பகல்ல மணல் அள்ளிட்டு போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான். மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக அதிமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அப்பொழுது இந்த ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம், விவசாயிகள் போராட்டம்.
செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிட்டது. எவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, ஆனா இந்த ஆட்சியில் உடல் உறுப்பை திருடுறாங்க. இங்க வந்திருக்கிற நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி, திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தியிருந்து நீங்க போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேட எடுத்திருக்கிறாங்க. இதை திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிகளுடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுகிறவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் மலர்ந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு திமுக 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. பல முக்கிய அறிவிப்பு. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா திமுக ஆட்சியில்? ஆனா நாம ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு கொடுத்திருக்குது. பணி வேலை செஞ்சவங்களுக்கு 15 நாள்ல அவளுக்கு அந்த பணத்தை வங்கியில் வைக்க வேண்டும், ஊதியத்தை வங்கியில் செலுத்தப்பட வேண்டும். அந்தந்த பஞ்சாயத்து எந்த பணி செய்யலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்குது. ஆனா திமுக முதலமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த முதலமைச்சர், சக அமைச்சர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் முடக்க முடியாது. இந்த சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக 125 நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். நீ யாராலையும் அந்த 100 நாள் 124 வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த 125 நாள் 150 நாளாக உயர்த்தப்படும்.